தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபத்தோடு இந்த நாள் ஆராதனை நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர், எங்களை ஆதரித்தீர், போஷித்தீர், உடுத்துவித்தீர், நடத்தினீர், உணர்த்தினீர், திருத்தினீர், ஆதரித்தீர், ஆலோசனை தந்தீர், ஆசீர்வதித்தீர். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் கூட இந்த புதிய மாதத்துக்காக நம்முடைய திரு சமூகத்தில் வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே நம்முடைய சன்னிதானத்தில் வந்து இந்த அதிகாலை வேளையில் நிற்கத்தக்கதாக எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் தொடர்ந்து பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, அபிஷேகிங்க, ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆலோசனை தாங்க, கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். நம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க, எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அமர்வோம். தேவ நாம மகிமைக்காக பாடலோடு கூட இணைந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோ. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோ. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே.
கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. எல்லாம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் உற்சாகமாய். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறார். மரணத்தை வென்ற தேவன் அவர், சாவை வென்ற தேவன் அவர். அந்த தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்நாள் வரை நம்மை வழிநடத்தின தேவன் இனி நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல ஒரு சத்தத்தோடு பாடுவோமா? கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். உங்க சத்தம் எழும்பட்டும். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் உண்மை நான் பாடி முன்னேறுவேன் சொல்லி இன்னொரு விஷயம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தா பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தா பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நல்ல கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்துவோமா? பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை
பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம் தேவன் நம்மளை வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறார். நம்மளை வெற்றி சிறக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இம்மட்டும் நம்மளை வழி நடத்தின தேவன் இனியும் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மே மாதம் முழுவதும் அவரை பாடல் பாடி அவரை துதிச்சு, மலை போல துன்பங்கள் வந்தாலும் சரி, மலை போல தேவைகள் இந்த மே மாதத்தை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, பயமின்றி அவரை பாடலை பாடி அவரை துதிச்சு நம்ம அவளை கடந்து இந்த மே மாதத்தை கடக்க இருக்கோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம் தேவன் நம்மளோட அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். அவரை பாடும்போது, அவரை துதிக்கும் போது அவருடைய மகிமையின் மேகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம் தேவன் நம்மளோட அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கக்கூடிய பலனை தருகிற தேவன் அவர். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பலவீனத்தோடு எழுந்திரிச்சாலும் சரி, அந்த நாளை நம்மளை ஓடி முடிக்க கர்த்தர் நம்மளுக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். காலையில் எந்திரிச்சா ஒரு தேவை இருக்கும். அந்த தேவன் நம்மளை அற்புதமாய் சந்தித்து வழி நடத்தியிருப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன். நம்மளை ஒருபோதும் அவர் நம்ம கைவிடப்படல. தேவ சமூகத்தில் நன்றியோட காலையில் அவர் சமூகத்தில் நின்று, ஆண்டவரே ஒரு நாள் நீங்கள் என்னை மறக்கல ஆண்டவரே, நான் நன்றியோடு துதிக்கிறேன், உற்சாகமாய் மன உண்மையோடு சொல்லி 1ஆம் தேதி காலையில் தேவ சமூகத்தில் வந்து இந்த மே மாதத்தை நம்மளை கடக்க இருக்கோம். தேவன் நமக்கு ஓடக்கூடிய பலனை தருவார். உண்மையுள்ள மனதோடு இந்நாள் வரை நம்மளை வழி நடத்தின தேவன் இனியும் நம்மளை வழி நடத்துவார். ஒரு விசுவாசத்தோடு மன உண்மையோடு அவரை பார்த்து சொல்லுவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உங்க சத்தம் எல்லாம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே. ஆமாண்டவரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசு. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எதிர்காலம் என் தேவனுடைய கையில, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில், நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே,
என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லாமா? நீரன் பக்கத்தில் ஆண்டவரே, நீரன் பக்கத்தில் நான் பயப்படேன்ப்பா. என் துணையா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, என்னை நீங்க நடத்தி செல்வீங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆண்டவரே, எங்களை மறவாமல் நீங்க நினைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தா நீர் என்னை தாங்கினி, உந்தன் சிறகாலை மூடி காத்திட்டீ. ஆமாப்பா, உம் வல்லக்கர உங்க வல்லக்கரத்தாலே எங்களை தாங்கினீங்க ஆண்டவர். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை காத்து வந்தீரே. இன்னும் ஒரு விஷயம், உன் வல்லக்கரத்தால் என்னை தாத்திட்டி. ஓ இயேசுவே, எங்களை காத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்க சிறகால எங்களை மூடினீரே. இன்னொரு விஷயம், உன் வல்லக்கரத்தா என்னை நீ தாங்கினதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 ஓ நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் நீங்க காத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்க தாங்கினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு குறைவில்லாம எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஆண்டவரை எங்களை காத்து வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆண்டவரே, வருடங்கள் காலங்கள் கடந்தாலும் அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு மாறாம உங்க கிருபையோடு எங்கள் ஆண்டவரை எங்களை நீங்க நடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு புது கிருபையை தந்து ஒரு புது பலனை தந்து நீங்க நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடங்களை ஆண்டவரே, நாங்கள் கடந்த 4 மாசத்தை முடிக்க கத்து நீங்க எங்களுக்கு பலனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். எங்களுக்கு திருச்சபைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்க உதவி செஞ்சதுக்காக நன்றி. இந்த மாதத்தை கடக்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கஷ்டங்கள் நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் தேவைகள் நெருக்கி நிற்கிற நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் எதிர்காலத்தை கொடுத்த ஆண்டவரே, கவலை இருந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நீங்கள் வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய அகாடமிக்கில் ஆண்டவரே, நல்ல ஒரு எங்கள் ஜனங்களுக்கு சீட்டு கிடைக்க உதவி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடி ஆண்டவரே, நாங்கள் முன்னேற கத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஒரு எதிர்காலத்தை கொடுத்த பயத்தை ஆண்டவரே நீங்கள் நீக்கி போட போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவைகளை கொடுத்து ஆண்டவரே, கவலையை நீக்கி போட போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆண்டவரே மரணமயமாக இருக்க நீங்கள் கற்றுத்தர போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையுமே நாங்கள் பாடி ஆண்டவரே ஜெயம் எடுக்க, உண்மை துதித்து நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு நீங்கள் ஒரு பலனை தரப்போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலாண்டு எங்களுக்கு துதி சோத்திரங்கள் ஆண்டவரே உமக்கு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் துதியில் பிரியப்பட்டதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் உண்மை பாட எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். நீங்கள் எங்களோடு பேச போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் பேசுங்க. இந்த மாதத்தை ஆண்டவரை கடக்கக்கூடிய
பலன் நீங்கள் எங்களுக்கு வார்த்தை மூலயமா தரப்போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தவங்களோட நீங்கள் பேச போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தவங்களோட நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசும் தெய்வம் அப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. எங்கள் துதி ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருக்கே எடுக்கும் ஏற்றுக்கொண்டு அன்பு பிதாவே. ஆமென். நம்ம யாரும் அமர்வோம். தேவன் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள் காலை பொழுதிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. 81ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனம் இவனமாக சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே திருவுளம் பற்றி இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி பேசுவதற்கு நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில் பல வகையான நெருக்கங்கள், துன்பங்கள், பயங்கர போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஃபோன் எடுத்துட்டு அவர் அப்படி கோன்னு அழுதாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, என்ன இப்படி அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு நினைத்து பார்த்திராத ஒரு பெரிய அதிசயங்களை செய்தார். அவருடைய கண்ணீரை துடைத்தார், நெருக்கத்தை நீக்கினார், விசாரித்தார், விசாலத்தில் வைத்தார். அதை சொல்றதுக்காகத்தான் இப்பதான் தகவல் கிடைச்சிச்சு, உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் ஃபோன் தான் எப்பொழுதுமே எடுக்காதே? கடந்த 2 மாசமா அப்படித்தானே போயிட்டு இருக்குது. அப்புறம் பசங்களுக்கு அடிச்சு அப்புறம் நான் பேசினேன், இந்த தகவல் சொல்றதுக்கு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரி, ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மை போஷிக்கிறார்னு முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த பகுதியில் பார்த்தோம்னா திருப்தியாக்குவேன்கிறார். போஷிக்கிறது வேற, திருப்தி ஆக்குகிறது வேற. நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிறவரும் திருப்தி ஆக்குகிறவருமாய் இருக்கிறார். எதனால திருப்தி ஆக்குறாரா? எப்படி போஷிக்கிறாரா? உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த பையனை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டேன்னு சொன்னா. என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். அவன் சொன்னா, பொதுவா நம்ம என்ன சாப்பாடுன்னா என்ன குழம்போ அதை சொல்லுவோம்ல. சிலர்லாம் சொல்லுவாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பருப்பு குழம்பு அப்படி சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, மாவத்தை போட்டு புளி குழம்புன்னு சொல்லுவாங்க. சிலர் மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையன் என்ன சொன்ன கேட்டிங்கன்னா, பொன்னி அரிசி சோறு சாம்பார் அப்படின்னா. ஒரு வினோதமான வித்தியாசமான பதிலாக எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னடா பொன்னி அரிசி சோறுன்னு, அப்புறம் அரிசியில் தானடா சோறு ஆகும். அது இல்லைங்க பாஸ்டர், பொன்னி அரிசி அப்படின்னா. அப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்புறம் தான் நான் விசாரித்த பொழுது அவங்க வீட்டில் இந்த ரேஷன் அரிசியில் தான் சமைப்பாங்களாம். ஏதாவது 4 கிழமைனா தான் என்ன பண்ணுவாங்களாம், பொன்னி அரிசி. அது இடையில அவங்க பொன்னி அரிசியில் ஆக்கவும் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. என்னடா சாப்பாடுன்னா பொன்னி அரிசியில் சோறு அப்படின்னா. நான் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மை கர்த்தர் அப்படித்தாங்க உச்சிதமான கோதுமை என்னால அப்படின்னா, நல்ல ஏதோ பசியை போக்குகிறதற்காக அல்ல, ஒரு சிறப்பான ஆகாரத்தினால கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த பகுதியில் தான் பார்த்தோம், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். சரி, அதனால நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஒரு பாட்டு கூட ஒன்று போடும்ல, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். எப்பதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சூழல் வரும்? நாம திருப்தியா இருந்தா தான் பிறருக்கு கொடுக்கும்படியான சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழலுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நடக்காது உங்களுக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் அங்கீகரிக்கிற பொழுது அந்த வார்த்தை உங்கள் தலைமையில் தங்கி பழிக்கும். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுஷ குமாரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
தாவீதுக்கு தன்னுடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தன்னுடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்போ அவர் சொன்ன செய்வாருன்னு நாம் என்ன பண்ணணும்? நம்பணும். எப்படி முடிப்பாரு, எப்போ முடிப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா முடிப்பேன்னு சொன்னா முடிப்பார், அவ்வளவுதான். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள் சொல்லி வேதம் சொன்ன வண்ணமாக அந்த தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்துல நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ அந்த கண்மலையின் தேனினாலே அவர் நம்மை திருப்தியாக்குகிறவர் அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த கண்மலை யாரு அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இவண்ணமாக சொல்லப்படுற ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். யாரங்க? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். யெகோவா தேவன் எப்படி இருக்கிறாரா? கண்மலைன்னு மட்டையா சொல்லாம நித்திய கண்மலை. அதனால் அவரை மாற்றவே முடியாது. அவரை மாறவே மாட்டார். அவர் இருந்தவராகவே இருக்கிறவர். சரி, கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். இந்த யெகோவாவாகிய கர்த்தரை, இந்த நித்திய கண்மலையை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த கண்மலை யாருன்னு புதிய ஏற்பாட்டில் பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய கர்த்தர் அவர் கண்மலையாக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அந்த கண்மலையிலிருந்து வருகிற தேன் இருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறதுன்ட்டு வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ நம்முடைய கர்த்தர் தான் கண்மலை, அவருடைய வார்த்தை தான் தேன். இந்த கண்மலையாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். இந்த வார்த்தை தான் நம்மை வழி நடத்தும். இந்த வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இந்த வார்த்தை தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மை திருப்தியாக்கும். நம்முடைய சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் நீக்கி, தேவைகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவைகளை சந்தித்து நம்மை திருப்தியாக்கவும் அவரால் முடியும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வேத பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நாம் இருக பற்றி கொண்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். தடைகளெல்லாம் நீங்குகிறத நாம் பார்க்க முடியும். ஒன்றா சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால இந்த புதிய மாதத்துல நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை பிடிச்சுக்கணுங்க. இந்த வார்த்தை தாங்க நம்மளை வாழ வைக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மை திருப்தி ஆக்கக்கூடியது. நீங்க வேதத்துல யோசுவா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான சம்பவம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுடைய பிரயாணத்துல அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வருகிறார்கள். அது ஒரு மரண நதி, மேலிருந்து கீழ் நோக்கி வேகமாக பாயக்கூடிய ஒரு அபாயகரமான ஆறு. அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஜனங்க திகச்சு மலைச்சு நிற்கிற ஒரு சூழல்ல தான் அங்கே அந்த தேவ மனிதன் சொல்லுகிறத நாம் வாசிக்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதில் என்ன சொல்கிறாரு சொல்லி கேட்டிங்கனாக்க, 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு
ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் என்று சொல்லி பார்க்குறது. இடையிலப்பட்ட வசனங்கள்லாம் நீங்கள் பொறுமையாக வீட்டில் போய் படித்து பாருங்க. நான் காலங்கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். 13ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, சம்பவித்தது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரே குவியலாக நிற்கும். அல்லேலூயா. ஓடி வருகிற தண்ணி ஓடாம நிக்குமா? எப்படிப்பட்ட தண்ணி தெரியுமா? அது மேலிருந்து கீழே வேகமா வருகிற தண்ணி. கணுக்கால அளவு முழங்கால அளவு தண்ணி இருக்கிற நதி கிடையாது. அது கரை புரண்டு ஓடுகிற ஒரு ஆறு தான் யோர்தான் சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அந்த தண்ணி என்ன பண்ணிச்சான்? ஓடுற தண்ணி என்ன பண்ணுதுங்களாம்? ஓடாம நின்றுச்சான். எப்போ நிற்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்துல. அப்போ ஆசாரியருடைய பாதத்துல அவ்வளோ ஒரு வல்லம் இருந்துச்சுங்களா? அவர்களுக்கு வல்லமை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, அவங்க என்ன பண்ணாங்களாம்? சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு நின்னாங்களாம். அல்லேலூயா. அப்போ அந்த அந்த பெட்டி எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்போ தேவ வார்த்தையை சுமக்கிற அந்த தேவ மனிதர்களுடைய பாதங்கள் யோர்தானின் தண்ணீரில பட்ட மாத்திரத்துல வேகமா ஓடி வந்த தண்ணீர் ஓடாமல் நின்றது. அல்லேலூயா. அதனால புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். ஆமென். நாம தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட சங்கதிகள் எல்லாம் இருதயத்திலே வைத்தது போல தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்து அதை சுமக்கிறவர்களாக, அதை பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே தேவனுடைய வசனத்திற்கு இந்த மாதத்திலே அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அதை வாசியுங்கள், அதை தியானியுங்கள், அதை மனனம் செய்யுங்கள், அதை பிறருக்கு அறிவியுங்கள். இப்படியெல்லாம் நம்ம செய்கிற பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோர்தானை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் நிறுத்துவாருங்க. அவைகளெல்லாம் நம்மை ஒன்று செய்யாது. ஏன்னா சர்வபூமிக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? கடந்த இந்த குட் ஃப்ரைடே சமயத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவரை சுமந்த கழுதையை பற்றிலாம் நிறைய பக்கம் பேசியிருப்பாங்க இல்லை? அப்போது அந்த கழுதைக்கு எவ்வளோ மதிப்பு இருந்திருக்குன்னு பாருங்களேன். இல்லை, இயேசுநாதர் வந்து அந்த கழுதையை வந்து நிறைய வகையாக பிரிப்பாங்க. வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து இந்த அதில் ஆண் கழுதை, பெண் கழுதை அப்படிலாம் நிறைய பிரிப்பாங்க. இந்த ஆண்டு பயணம் வச்ச கழுதை வந்து இந்த கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கழுதைக்கும் குதிரைக்கும் பிறந்த ஒரு கலப்பின பிறவி தான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அதை கமோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஆண் கழுதைகளை என்ன சொல்லுவாங்களாம்? கமோர்னு சொல்லுவாங்களாம். அதோன்னு சொல்லுவாங்களாம் பெண் கழுதைய. பெண் கழுதை அதோர். ஆனால் ஆண்டவர் போன கழுதை வந்து ஐயர் அப்படிங்கிற ஒரு கழுதை அப்படிங்கிறாங்க. ஐயர் சொன்னால் இளம் கழுதை அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன கழுதை? அது இளம் கழுதைன்னு தான் இருக்கு. ஆண் கழுதைன்னு சொல்லல, பெண் கழுதைன்னு சொல்லல, இளம் கழுதை. இயேசுவை சுமக்கிறதுக்கு இன்றைக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நாம் யாராயிருந்தாலும் இந்த இயேசுவை சுமக்கலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த உலகத்தில் இயேசுங்கிற நாமத்தினால வாழ்ந்தார். அப்போ அவர் சுமந்து அந்த கழுதைக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கிடைத்ததுங்கிறத நாம் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கோ தேவ ஆலயத்தில் பணி செய்கிறதுக்கோ பெண்களுக்கு இடம் கிடையாது. எல்லாரும் செஞ்சிட முடியாது. அதுக்கு ஆசாரியர்கள், லேவியர் இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால்
புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாய் நாம் மாறணும்னு சொன்னாக்க, அந்த கழுதைக்கு எப்படி அன்றைக்கு கனம் கிடைத்ததோ அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே வார்த்தையை சுமக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் நீங்கள் நீதிமொழியில் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 11வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்க முடியும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே என்ன பண்ணுவானா? திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவர்களோ மதியற்றவன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால இன்னைக்கு நாம திருப்தி அடையணும்னாக்க நாம வார்த்தையை சுமக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அந்த வார்த்தையை விதைக்கிறவர்களாக இருக்கணும். பயிரிடுகிறதுனா விதைக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதைய கூட என்ன பண்றாராம்? அவர் தான் தர்றாராம். நீங்க ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிறவர் அவர் தானா. விதைக்கிறதுக்கு விதை யார் தான் கொடுக்கறதா? அவர் தான். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது யார் தான்? அவர் தான். சரி, அப்போ நாம திருப்தி ஆகணும்னு சொன்னாக்க நாம என்ன பண்ணணும்? விதைக்கணும். விதைக்கணும்னா விதை வேணும் இல்லையா? அப்போ இன்னைக்கு விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படி சொல்லிட்டு ஓமையில ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. வெறும் சாக்கியா தூக்கிட்டு போய் இருந்திருப்பான்? அழித்தூவும் விதைய சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனா அறுத்துக்கிட்டு வரப்ப எப்படி வருவானா? கம்பீரத்தோடு வருவான்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு அறுவடையின் மாதமாக இருக்கட்டும். அல்லேலூயா. அறுவடைக்கு ஆசைப்பட்டோம்னா விதைக்கணும். விதைக்காம என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். என்ன விதைக்கிறோம்? இப்ப என்ன விதைப்பாங்க? எள்ளு தான் விதைப்பாங்க. பயிர் விதைச்சு முடிஞ்சாச்சு. நெல் விதைச்சு அறுத்தாச்சு. இன்னுமே எள்ளு கூட இனிமேட்டு விதைக்க முடியுமான்னு என்ன பண்ணல தெரியல எனக்கு. சரி, அதனால அதுவும் சீசன் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விதையை விதைக்கிறதுக்கு என்ன சொல்றது, இந்த சில கடைகளில் ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிருப்பாங்க 24x7 அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி வருஷத்துக்கு 12 மாசமும் 12 மாசத்துல 31 நாளும் 31 நாள்ல 24 மணி நேரமும் என்ன செய்யலாம்? எப்ப வேணாலும் விதைக்கலாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம்னா முளைச்சி வராது. ஒருவேளை முளைச்சி வந்தாலும் அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஆனா இப்ப வர விதைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்ப வேணாலும் போடலாம் அப்படிங்கிறாங்க. அது போல இந்த வேத வசனத்தை எப்ப வேணாலும் போடலாங்க, விதைக்கலாங்க, பயிர் பண்ணலாங்க. வேத வசனத்தை பயிரிட்டோம்னா நாம் என்ன செய்வோம்? ஆகாரத்தினால நாம் திருப்தி ஆவோம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உயிர்த்த இயேசு ரொம்ப அழகா தம்முடைய சீசரில் பார்த்து அவர் சொல்றப்ப ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாமும் புறப்பட்டு போய் இந்த சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுந்த இயேசு அந்த 28ஆம் அதிகாரத்தில் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் இருக்கும். அதில் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க. அங்கே போனால் தூதன் கல்லை பிரட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு? தள்ளி வச்சிருக்கிறார். தள்ளின பிற்பாடு ஏசுநாதர் எந்திரிச்சு வந்தாரா? யாருக்காகத்தான் கல் தள்ளப்படுகிறது?
இந்த ஸ்திரீகளுக்காகத்தான், நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவான்னு அங்கலாய்ப்போடு போன மக்களுக்காகத்தான் கல் புரட்டப்பட்டதே தவிர இயேசுநாதர் வெளியில வர்றதுக்கு கல் புரட்டப்படல. அதுக்கு முன்னாடி அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. சரி, இப்போ அந்த தூதனை பார்க்குறாங்க. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த தூதன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் கவனமாக படித்து பார்க்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். சரி, கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம்? இவங்க அடுத்த வசனத்துக்கு வந்துருங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அறிவிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்களாம்? ஆமா, இப்ப அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இயேசு அறையப்பட்ட நாட்கள் நாம உயிரோடு இருந்து, ஒருவேளை இந்த ஸ்திரீகளை போல நாமும் அதிகால நேரத்துல இன்னைக்கு காலையில ஆண்டவர் ஆராதிக்க வந்த மாதிரி ஆண்டவருடைய கல்லறைக்கு நாமும் அவரை கனம் பண்றதுக்கு போய் அங்க ஒரு தூதனை பார்த்து, தூதன் இப்படி ஒரு சங்கதி சொன்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு அங்கேயே உட்காந்து கூடி கொம்மாளம் போட்டிருப்போம், பிரியாணி கிண்டிருப்போம், இல்லைன்னா இன்னொன்னு என்ன பண்ணியிருப்போம்? அவர் அப்படி நமக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? இப்போ நான் இப்போ முடிஞ்சேன்னா ஒரு வேலை சொல்றேன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் நிற்பீங்க? வந்ததே பெருசு, நம்ம இதில் வேலை வேறையா? நான் போகணும், புருஷனுக்கு சோறாக்கணும், பிள்ளைக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும், ஆட்டை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், தலை தெறிக்க என்ன தான் பார்ப்பீங்க? ஓடத்தான் பார்ப்பீங்க உங்கள் ஜோலியை வேலையை பார்க்கறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம்? என்ன வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அந்த வேலையை செய்யறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்களாம்? ஆமாம், சீக்கிரமாய் ஓடினார்கள். அதை அறிவிக்கிறதுக்காக ஓடுனாங்களாம். சிலர் அப்படியே செஞ்சா கூட, ஒரு வேலை விட்டு செஞ்சோம்னா கூட அப்படியே சலிப்போட முறுமுறுப்போட செய்வாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களாம்? மகா சந்தோஷத்தோடு. அதுக்கு முன்னாடி பயத்தோடுன்னு இருக்கு. பயம்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்படி இது கேள்விப்பட்டுறாத, உலகத்தில் நடந்துராத ஒரு விஷயம் தானே. மரித்த ஒரு மனிதன் 3 நாளைக்கு அப்புறம் உயிரோடு எழுந்துரு, இதுவரைக்கும் பார்த்துராத, கேட்டுறாத, கண்டுறாத ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப ஒரு பிரமிப்பு அவர்களுக்குள்ள வருது. ஆனா மறுபக்கம் என்ன இருக்குதுங்க? ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய ஆண்டவர் அவர் மரித்து மடிஞ்சு போகல, அவர் மரணத்தை ஜெயித்தவராக மகிமை நம்பிக்கையோடு கூட அவர் உயிரோடு எழுந்தாருங்கிற அந்த சந்தோஷத்தோடு அதை அறிவிக்கிறதுக்கு அவர்கள் ஓடினார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அப்படித்தாங்க இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்கிறதுக்கு ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாங்க இல்லையா? அதுதான் அவங்களுடைய தலையாய பணியாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குற பொழுது என்ன வாசிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்க இப்படி எல்லா பக்கமும் ஆண்டரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது 18ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். எதுக்காக? வறண்டுனாங்களா, திருடுனாங்களா, கொலை பண்ணாங்களா, கொள்ளையடிச்சாங்களா? ஒன்றும் பண்ணல. இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததுக்காக அவங்கள பிடிச்சி என்ன பண்ணாங்களாம்? சிறையில் வச்சாங்களாம். 19ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, கர்த்தர் எல்லா கதவுகளையும் திறப்பாருங்க, சிறையிருப்ப மாற்றுவார், திறந்த வாசலை தருவார். சரி, அப்போ இதெல்லாம் இவங்களால செய்ய முடியாது. இதெல்லாம் இவங்களால முடியாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க? அதுக்கு ஒரு தூதனை அனுப்புனாராம். நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம், நம்மால் முடியாததை நமக்காக நம்முடைய தேவன் செய்வார்னு சொல்லுவாங்க. அது போல நம்மளால என்ன முடியும்? போய் சொல்ல முடியும். ஆனா சிறைச்சாலை கதவுல நம்மளால திறக்க முடியாது. அதனால அவர் தூதனை விட்டு என்ன செய்யறாருங்களாம்? அதை திறக்கிறார். ரஷ்ய தேசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காலத்துல அங்க சுவிசேஷத்துக்கு அவ்வளோ ஒரு தடை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கிறான். அவ்வளோ பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களாம். இப்போ அங்கே வேதத்தை கொண்டு போகிறதுக்கோ வேதத்தை பிரசங்கிக்கிறதுக்கோ அங்கே தடை கிடையாது.
ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அந்த கதவுகள் எல்லாம் என்ன பண்றாரு, திறக்கிறவராக இருக்கிறார். சரி, இப்பெல்லாம் திறந்து விட்டு தூதன் அப்போஸ்தலரை பார்த்து 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீங்கள் போய் தேவ ஆலயத்துல நின்று, ஆமா, நாம சொல்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாதுங்க, அது ஜீவ வார்த்தை. ஆமா, இந்த ஜீவ வார்த்தைகளை, இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நாம் அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அது இப்போ தூதனார் தான் சொல்றாரு, இயேசு என்ன பண்றாரு, இதை அறிவிங்கன்னு தான் என்ன பண்றாரு, சொல்றாரு. அதனால இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யணுமா, ஜனங்களுக்கு சொல்லணும், பயிரிடணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆகாரத்தினால திருப்தியாக முடியும் அப்படிங்கிறத இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார் இல்லையா. வந்து கன்மலையின் தேனினாலே நம்மை திருப்தியாக்குறவர் இல்லையா. கோதுமை, உச்சிதமான கோதுமை, அந்த கோதுமை அப்பத்துக்கு அடையாளம், அப்போ வார்த்தைக்கு அடையாளம், தேனு வார்த்தைக்கு அடையாளம். சரியா. அப்போ இந்த வார்த்தை தாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்ம வார்த்தையை சொல்லல, அந்த ஜீவ வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா. அதனால அந்த ஜீவாதிபதியை நாம் என்ன செய்யணுமா, பிறருக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற விஷயத்தை மனதில் கொண்டு, அப்போ இது மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வண்ணமாக நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி என்ன செய்யணுமா, அவர் நமக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூடவே இருக்கிறேன். யாரு அவரு? அவர் தான் யெகோவா தேவன். அவர் என்ன செய்யலாம், நம்ம என்றென்றைக்கும் நம்பலாம். ஏசியாவில் அழகா வாசிக்கிறோம் இல்லையா, அந்த கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லி அங்க நாம பார்க்கிறோம். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் நாம் வாசித்தோம். ஆகவே அந்த நித்திய கண்மலை நம்மோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்திலும் நம்மை அழகாக, நேர்த்தியாக, ஆசிர்வாதமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக நடத்தி நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். நாம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், மலைக்க வேண்டாம், அச்சம் வேண்டாம், அதைரியம் வேண்டாம், பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம், நடுக்கம் வேண்டாம், நாட்டம் மட்டும் வேண்டும். ஓட்டம் வேண்டாம், நாட்டம் வேண்டும் இல்லையா. அவனுடைய வசனம்னாவே இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனமாக தான் இருக்குது. குதிரை கொல்லுனா வாயை திறக்குமா, கடிவாளம்னா வாயை கெட்டியா மூடிக்கும் அப்படி சொல்லுவாங்களா. அது போல இன்னைக்கு நிறைய பேர் இந்த இனிமையான வசனத்தின் மேன்மையை ருசி பாராத மக்கள், அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்க மாட்டேங்குது, மனசு இருக்க மாட்டேங்குது, ஆர்வம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமே எதில் தான் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையில தான் இருக்கிறது அப்படிங்கிறத வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அவர் நம்மை திருப்தியாக்கி வழி நடத்துவார், நம்மை ஆசிர்வதிப்பார். நாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. கண்மலையின் தேனினாலே எங்களை திருப்தியாக்குகிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மேலே எங்களுக்கு வாஞ்சை உண்டாகட்டும், தாகம் உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளாக ஆண்டவரே உண்டாகட்டும். உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். அதிகமாய் வேதத்தை நாங்கள் வாசிக்கவும், தியானிக்கவும், மனனம் செய்யவும், எங்கள் வாழ்விலே கடைபிடிக்கவும், பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் தீர்மானம் எடுத்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்களுக்கு ஆற்றலையும், அனுகிரகத்தையும், திறந்த வாசலையும், ஞானத்தையும், விவேகத்தையும், அறிவையும், தெளிவையும், தைரியத்தையும், தேவ பக்தியையும், பரிசுத்த சிந்தையும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நம்முடைய கிருபை நிறைந்த கரத்திலே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் சீஷர்களை அனுப்பின பொழுது உங்களுக்கு ஏதாகிலும் குறைவிருந்ததா என்று சொல்லி
ஆண்டவரே, நீர் அவளை விசாரிக்கிற பொழுது எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களே, அவர்களை திருப்தியாய் நடத்தின தெய்வம் நீர். அந்த தேவன் இன்றைக்கும் நீர் மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காரியமாய் நாங்கள் புறப்படுகிற பொழுது எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எங்களை போஷிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே இதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை சுமந்து கொண்டு போகிற கழுதைகளாக ஆண்டவரே ஜீவ வார்த்தைகளை ஆண்டவரே எல்லாருக்கும் அறிவிக்கிற மக்களாய் வாழ ஒரு வைராக்கியத்தை எங்களுக்குள்ளாய் நீ தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு மக்கள் மேலும் இப்படிப்பட்டதான தாக்கத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் உமக்காய் முனைப்புடன் செயல்பட உதவி செய்வீராக. ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மாலே கனப்படுத்தப்பட்ட மக்களாக ஆண்டவரே விசேஷமான மக்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், திருச்சபையில் யாவருக்கும் ஆண்டவரே இது சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகி கர்த்தர் அப்படியே செய்தரல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். வெயில் கால வியாதி விக்கனங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாப்பீராக. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. இதோ இன்னும் 3 டிகிரி 4 டிகிரி வெயில் அதிகரிக்கும்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொன்னாலும் அந்த நீர் எங்களுக்கு அரணாய் இருக்கிறீர், துணையாய் இருக்கிறீர், கேடகமாய் இருக்கிறீர், துருகமாய் இருக்கிறீர், நம்பிக்கை நங்கூரமாய் இருக்கிறீர், அரணான கோட்டையாய் இருக்கிறீர், அடைக்கல பட்டணமாய் இருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்தவர்களாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய நிழலிலே நாங்கள் கலிகூற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய போக்கையும் மறவையும் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விடுமுறை நாட்களிலே பிள்ளைகள் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. உம்மாலே நாங்கள் திருப்தியாக்கப்பட்டவர்களாய் வாழ கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனும் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடு உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்குவாராக. ஆமென்.